அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் 6 o'clock தான் எழுந்திரிச்சேன். ஸோ ஒரே கன்ஃபியூஷன், என்ன சமைச்சு தரது, என்ன பேக் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி பசங்களுக்கு ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கான் பையன். பிரியாணி செய்யணும்னு சொல்லி மீன் மேய்க்கிறது. நான் கொஞ்சம் காலையில் எழுந்துச்சி பிரியாணிலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் செஞ்சிடலான்னு சொல்லி தான் மீன் மேக்கர் வாஷ் பண்ணி அது தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் ஏற்றிட்டேன். 15 minutesலேயே வெந்துடும். வெஜிடபிள் பிரியாணி செய்யணும்னு சொன்னால் அது வெஜிடபிள்லாம் நைட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாலே இதில் ஏஞ்சி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் அதிகமாக செய்யலை பிரியாணி. 1.5 இதுதான் அரிசி தான் போட்டிருக்கேன். அதிகமாக செய்யணுன்னா டைம் வந்து எங்களுக்கு மேனேஜ் ஆகாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா தாங்க செஞ்சுருந்தேன். எப்போவுமே தோசை இட்லி தான் ரேராக. இட்லி வந்து ரொம்ப ரேர் எங்கள் வீட்டில் சமைக்கிறது. தோசை தான் அதிகமாக, அது கூட சாம்பார் சட்னி தான் இல்லையா. ஸோ அதுக்காக மீன் மேக்கரும் பாயில் ஆகிடுச்சு. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட தண்ணி வந்து சிக்கன் 65 மசாலா எப்படி ஆட் பண்ணுவீங்களோ சிக்கனில் அதே மாதிரி தான் நான் அதுக்கும் எல்லா லெமன்லாம் போட்டு எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த சைடில் வந்து தண்ணியை கொதிச்சு வறுத்து வச்சுருந்த சேமியா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது சைடாக பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போது பாத்திரத்தில் ஆனியன், லவங்கப்பட்டை எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். மேக்கருக்கு மசாலா ரெடி பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கல, அதுவும் நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் ஃப்ரை பண்ணிக்கலாம் சொல்லி தான் ஃபஸ்ட்டு அது ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்ட பிறகு இதே ஸ்நாக்ஸ் கிடையாது, தொட்டுக்க இது தான். நான் இன்றைக்கி தயிர் பச்சடிலாம் அது கூட செய்யலை நான். சரி, இதே பேக் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி தான். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. சைட் பை சைடாக இதுவும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா கொஞ்சமாக. உப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக அதிகமாக போட்டிருக்கேன். பட்டாணி வந்து கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா அதிலே வெந்துடும். அது போட்டுன்னா ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் 2 தக்காளி போட்டிருப்பேன் நினைக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக, ரெண்டும் சேர்த்து ஒரு பொடி அளவு இருக்கும். கொஞ்சோண்டு தயிர். ஸோ எல்லாம் கலக்கி விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா அதிலே கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்ட பிறகு நான் தண்ணி இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தனியாக பாயில் பண்ணுவாங்கள்ல அரிசினா, அந்த மாதிரி கிடையாது. எப்போவுமே பிரியாணி செய்யணுன்னா அர்ஜென்ட்டுக்கு செய்கிறீங்க காலையிலனா இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இதுலேயே செய்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு. ஸோ அளவாக தண்ணியில் ஆட் பண்ணி அரிசி ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அரிசி. நல்லா பாயில் ஆன பிறகு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்ட பிறகு கொஞ்சோண்டு நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஸோ இது எடுத்து அப்படியே என்ன பண்ணுங்கள், கீழே தவா வச்சு பிரியாணி பாத்திரம் எடுத்து அந்த தவா மேலே வச்சுடுங்க. வச்சுட்ட பிறகு ஓப்பன் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன் பேக்கரு, அது எடுத்து கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடிட்டு அப்புறமா வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுருங்க தண்ணி போட்டு. அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராகவே வந்துருந்தது அந்த பிரியாணி. ஸோ ஒரு 10 minutes பசங்களுக்கு லேட்டாக தான் ஆகிடுச்சிங்க. இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கு எல்லாம் ரெடியெல்லாம் ஷூலாம் போட்டு கரெக்டாக இருந்தாங்க. ஸோ டிஃபன் பேக் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ சீக்கிரமாக டிஃபன்லாம் பேக் பண்ணிவிட்டு தொட்டுக்க வந்து அதே மீன் மேக்கர் ஃப்ரை தான் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்ட பிறகு இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் பேக் பண்ணது. வெஜ் பிரியாணி, மீன் மேக்கர் பிரியாணி சொல்லலாம். ஸோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா என்னுடைய வேலை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லிக்விட்லாம் போட வேண்டியதாக இருந்தது. ரீசெண்டாக தாங்க ஜென்டிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து தங்கச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இது யூஸ் பண்ணி பாரு நல்லாயிருக்குன்னு சொன்னனால நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே தான் இருக்குது. இது குட்டியான ப்ளாக் தாங்க. என்னால் முடிஞ்சது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்து எப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவனுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.